ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் குருநாதர் கர்மயோகி பாதாரவிந்தங்களை பணிவோம். இது அப்பா அவர்களுடைய பூலோக சொர்க்கம் என்ற நூலை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். அப்பா சொன்ன முன்னுரை முதல் இத சொர்க்கம் பூலகத்திற்கு உரியது, அது மேலுலக சுகத்தை விட ஆனந்தமயமானது, அது இறைவன் நாடி வரும் சொர்க்கம். இதுவரைக்கும் நம்ம சொர்க்கம் சொல்றது மனிதன் இறைவன் இருக்கிறதாகவும் மனிதன் ஆனந்தமாக கஷ்டப்படுகின்ற இந்த உலகத்திலிருந்து மேலே போய் சேர்ந்து ஆனந்தமயமாக இந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறது சொர்க்கம் அப்படிங்கிறது இது. ஆனா இந்த பூலோக சொர்க்கம்ங்கிறது இறைவனே நாடி வருகின்ற சொர்க்கம். இறைவன் நாடி வர்றதுங்கிறது மோட்சத்துக்காக இல்லை. இது பல முறை நம்ம பேசியிருக்கோம். அரவிந்தருக்கு முன்ன யோக மரபுல என்னன்னா, பிறந்து இறந்து பிறந்து இறந்து வர்றது துன்பம், இந்த பிறவியை விட்டு மோட்சமடைய வேண்டும், இறைவனை சென்றடைய வேண்டும், அதை மாறி இந்த சொர்க்கத்துக்கு போகணும் அல்லது இறைவனை அடையணுங்கிறத அந்த மாற்றி பூலோகமே சொர்க்கமாக வேண்டும், இறைவனுடைய நோக்கம் பூலோகத்தில் வெளிப்படுதல் தான் என்று வற்புறுத்துறது பகவானுடைய லைஃப் டிவைன். பகவான் மனம் மரபை மறுத்தது தெரியாது. உடல் பொய் அல்ல, வாழ்வு விளக்கப்பட வேண்டியதல்ல, வாழ்வின் காயமே இது பொய்யடா காற்றடைத்த பொய்யடாங்கிறதுல அப்ப மறுக்கிறார். உடலும் ஆன்மா, உடலுக்குள்ளேயும் ஆன்மா இருக்குது, அது எல்லாமே இறைவனுடைய வெளிப்பாடு தான். உடல், உணர்ச்சி மையங்கிற உயிர், மனம்ங்கிற எல்லாமே இறைவனுடைய வெளிப்பாடு தான். வாழ்வு விளக்கப்பட வேண்டியதல்ல, வாழ்ந்து ஆன்மாவால் பூர்த்தி செய்ய வேண்டியது, அதுதான் முக்கியம். உலோகம் எப்போ சொர்க்கமாகுனாக்க நம்ம மனதாலேயும் உடலாலேயும் உயிராலேயும் வாழ்ந்துட்டு இருக்கிறத மாற்றி ஆன்மாவால வாழ, ஆன்மாங்கிறது நம்முடைய ஹையர் கான்சியஸ்னஸ், நமக்குள்ளே இருக்கின்ற உயர் நிலை, உயரறிவு, அதால வாழும்போதுதான் வாழ்வு சொர்க்கமாகும். ஆன்மாவுக்கு பரிணாம வளர்ச்சி உண்டு. ஒரு கோடுங்கிற தத்துவத்தை சொல்றாரு. யோகமும் வாழ்வும் சந்திக்குமிடம் சாதகர், அது கோடு, அதுதான் கோடு. சாதகர் கோட்டுக்கு மேல் உள்ளவர். யோகம் செஞ்சு இரவுங்க கோட்டுக்கு மேல இருக்கிறாங்க. அன்பர் ஆன்மா வளர்ந்து சத்திய ஜீவனாக வேண்டியவர், அது அவருடையது. அன்பர் குடும்ப வாழ்வில் கோட்டுக்கு கீழே உள்ளார். அருகில் உள்ள கோட்டை தாண்டி மேலே போகலாம், அல்லது கோட்டை அடைவது பூலோக சொர்க்கம். கோட்டுக்கிட்ட நெருங்கிறது. அப்ப என்ன இருக்கும்? கோட்டுக்கு அருகில் தோல்வியற்ற, கவலையற்ற, குழப்பமற்ற, நோயற்ற வாழ்க்கும் நிலை, வெற்றி நிறைந்த நிம்மதியான தெளிவான சந்தோஷமான ஆரோக்கியமான நாளை அடுத்த நிலை. இதுதான் கோட்டுக்கிட்ட நெருங்கிறது. இதுதான் அரவிந்தருடைய சொல்கின்ற பூலோக சொர்க்கம். சாதாரணமா எல்லாருக்கும் எப்ப பார்த்தாலும் கவலை இருக்கும், தோல்வி இருக்கும், வெற்றி இருக்காது, இதை செய்யறதா அதை செய்யறதான்னு குழப்பம் இருக்கும், எப்ப பார்த்தாலும் நோய்கள் வரும், நோய் இல்லாம வர முடியாது, தனியாக இருக்கிற நிலைமை மாதிரி கவலையற்ற தோல்வியற்ற நிலை, வெற்றி நிறைந்த நிம்மதியான தெளிவான சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கை. இது இன்னமும் கோட்டிற்கு இன்னும் மேல பூலோக சொர்க்கமாகும் போது கோட்டிற்கு மேல் வாழ்வு, அதுக்கு மேல போனா யோகமாகி யோக சொர்க்கத்திற்கு போகும், ஆன்மீக சொர்க்கம். அன்னை என்பர் வாழ்வில் இவை நடந்துள்ளன. அவர் நிம்மதியாக வாழ்றது நடந்திருக்குது. அதுக்கு அப்ப சரி, பூலோக சொர்க்கத்துக்கு அடிப்படை என்ன? பூமியை சொர்க்கமாகிறது உடல், உயிர், மனம், ஆன்மா வெளிவரணும். அதுதான் அப்பா சொல்றது. இப்ப நம்ம உடலாலையும் உயிராலையும் மனத்தினாலையும் வாழ்ந்து எடுத்துக்கிறோம், அவை குறைவுடையவை. அப்படி இல்லாம ஆன்மா வெளிவந்து இந்த வாழ்வை, பூலோக வாழ்வை வாழும் பொழுது அது சொர்க்கமாக மாறும். உடல், உயிர், மனம் அனைத்திற்கும் ஆன்மா உண்டு. இது உயிரின் ஆன்மா, உடலின் ஆன்மா, இது வர வேண்டும். உயிரின் ஆன்மா வைட்டல் சோல் வெளிவந்து உலகத்திலேயே வாழ்க்கையில் செயல்படுவது பூலோக சொர்க்கம். அது வர வேண்டும். உயிருக்குள்ள ஆத்மா வர வேண்டும்.
அது எப்படி? இது வாழ்வு குணங்களால் ஆனது. அவற்றை தூய்மைப்படுத்தினால் வாழ்வு தூய்மைப்படுகிறது. அப்ப அது ஆன்மாவுக்கு விடுதலை அளிக்காது. அதுதான் இங்க முக்கியம். யோகத்தின் மூலமாக வாழ்வை தூய்மைப்படுத்துறது யோக கோட்டுக்கு மேல. கோட்டுக்கு கீழே இருந்துகிட்டே நம்ம வாழ்வை தூய்மைப்படுத்தினா அங்க வாழ்வுல ஆன்மா வெளிப்படும், அது செயல்படும். அப்ப அந்த வாழ்வு சொர்க்க வாழ்வாக வாழும். தூய்மைப்படுத்தினால் அது ஆன்மா விடுதலை அளிக்கும். வாழ்வின் ஆன்மா வெளி அதாவது வைட்டல் சோல் பூலோகத்தை வாழ்க்கை நடத்துகிறது. வாழ்வில் ஆன்மா வெளிப்பட வாழ்வு மனிதனுக்கு கட்டுப்படுகிறது. இப்ப மனிதன் வாழ்வுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறான். அது மாதிரி வாழ்வின் ஆன்மா வெளிப்பட்டால் அந்த சொல், அதாவது நமக்குள்ளேயே இருக்கின்ற உயர் அறிவது கட்டுப்படும். மனிதன் எதையும் வெற்றிகரமாக எட்ட முடியும், நினைத்தது நடக்கும். இது எப்படிங்கிறது தான் இது வரைக்கும் நிறைய சொல்லிட்டு இருக்கிறாரு. அதுல சொன்னதுல குணங்களை நடக்கிறத பற்றி சொன்னார் அவரு. இப்ப அடுத்ததுக்கு பக்கம் 60 இருந்து இப்ப பார்ப்போம். அதுக்கு முன்னையும் முடிக்கும் போது சொன்னது, அன்னையின் வாய்ப்பு அளவு கடந்தது. அது உண்மைக்கு முதல்ல சொன்ன உண்மையா இருக்கணுங்கிறத நிறைய இடத்துல இது வரைக்கும் படிச்சதுல வற்புறுத்தினார். அந்த சொற்பொழிவுகள் உங்களுக்கு இதுல வாட்ஸ்அப்ல சிடிஎம் மதர் சென்டர்ல வந்திருக்கும். அதை மறுபடியும் போட்டு பல முறை கேளுங்க. உண்மைக்கு வரைக்கும் சேவைக்கு பலிப்பது போல் குடும்பத்திற்கும் பலிக்கும். சேவையானாலும் குடும்பமானாலும் உண்மைக்கு பலிக்கும். நடிப்புக்கு போலிக்கு அன்னையை பறிக்க மாட்டார். அதுதான் முதல்ல முடிச்சது. இனிமே 60க்கு மேல நம்ம போறோம். மனித சுபாவத்தினுடைய சூட்சுமங்களை நம்ம புரிஞ்சுக்கணும். மனித சுபாவத்துல என்ன? நம்ம சில விஷயங்களை செய்ய முடியாதுன்னு நினைப்போம். 4 பேர் ஏற்று அனைவருக்கும் பழக்கமான காரியங்களை நாமும் செய்வது முடியும். எல்லாரும் செய்யறதுதான் செய்ய முடியும். அதுவும் சிலரால முடியாது, எல்லாரும் முடியாது. சில விஷயங்களில் பயமாக இருக்கும். மேடையில போய் பேசுறாங்க, பல மாதிரியா பேசுவாங்க. அடுக்கு அண்ணாதுரை பேசுவாரு, கலைஞர் பேசுவாரு. இப்படி மேடை பேச்சாளர்கள் எண்ணற்ற பேர் இருக்கிறாங்க. ஆனா எல்லாராலையும் பேச முடியாது. ஆனா பயிற்சி அது முடியும். நாம் பேச வேண்டுமானால் சிலருக்கு அது பயிற்சி வந்தால் முடியும். அதுபோல எவரும் செய்யாததை செய்ய முன் வருபவர் இல்லை. அன்னை விஷயத்தில் எல்லாமே அது போன்றவை. பெரிய விஷயங்கள் அன்னை தருண விட்டு கொடுக்கிறது, எதையும் விட்டு கொடுக்கிறது. விட்டு கொடுத்தாக்கா அங்கு அன்னை படிப்பாள். பெரும் சொத்தை கொடுத்தால் அபரிமிதமான வாய்ப்பு வரும் என்பதை பக்தரால் எப்படி எளிதில் ஏற்க முடியாதோ அதை ஏற்க முடியாது. சொத்தை கொடுக்கறதுன்னு சொன்னா கொடுக்க மனசு வராது. எனக்கு இருக்கிறத நான் எப்படி விட்டு கொடுப்பேன்னு தோணும். ஆனா விட்டு கொடுத்தா வரும்னு சொல்லி அப்பா சொல்றாரு. அதே மனநிலை அன்னையை புதிதாக அடுத்த கட்டத்தில் ஏற்கும் பொழுதும் வரணும். எந்த கட்டத்திலையும் வரணும். மனதை பொறுத்தவரை அன்னையை ஒவ்வொரு முறை நெருங்கும் பொழுதும் எப்படி முடியும், யார் செய்தாலும் இதை என்னால் செய்ய முடியாதுன்னு பிரமிப்பா இருக்கும். அந்த பிரமிப்பை விட்டு அன்னையை செய்தால் அப்ப அங்க ஆன்மா வெளிவரும், அன்னை வெளிவருவாங்க. இந்த ஆன்மா வெளிவருங்கிறது முதல்ல உலகத்துல படுகிற தெரியுமே. அன்னைக்கு சமர்ப்பணமாக நாம் செய்கின்றோம் என்ற எண்ணம் இல்லாம அன்னைக்கு சமர்ப்பணத்தை பூர்ணமாகும் பொழுது இந்த ஆன்மா அன்னை அழைத்துகிறோம். அன்னை நம் மூலம் செயல்பட ஆரம்பிக்கும். அது அடுத்தது இந்த பகுதியில் அந்த நம்பிக்கையினால வர்றதை அவர் குறித்து சொல்ல வந்தார். வலி இழந்தபின் டாக்டரை மருந்தை நம்பாமல் அன்னையை நம்புவதும், அட்மிஷனுக்காக மற்றவரை போல் நடக்காமல் கல்லூரி அட்மிஷனுக்காக அன்னையை நம்புவதும், கையில் உள்ள 1 கோடி சொத்தை சேவைக்கு அளித்தால் 1000 கோடி வரும் என்பதையும் 1000 கோடி பறிக்கும் என்பதையும் நம்புவது மனிதனால் முடியாது என்று நம்பணும். பல முறை பல உதாரணங்கள் சொல்லியிருக்கிறேன். வலி வந்தா இவ்வளவு சொன்னாலும் நானும் என்ன அன்னை இப்ப எனக்கு அன்னை இப்ப வருவதற்கு முன்பே ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம் ஆபரேஷன் ஆச்சு. அதனால இப்ப நடக்கிறது கஷ்டமா இருக்கு. ஆனா நடக்க வச்சுட்டு இருக்காங்க. படுத்த படுக்கை ஆக்கலை, வீல் சேருக்கு போக வைக்கல. அவன் இருந்தாலும் உடனே என்ன வலி வந்தாலும் இது வந்தாலும் ஹோமியோபதி டாக்டரையோ அல்லது அலோபதி டாக்டரையோ தொடர்பு கொள்ளணும் தான் அறிவு போகணும். அதான் இந்த நன்றி. இவ்வளவு அனுபவங்கள் வந்து பிறக்கும். இந்த மையத்தின் மூலமாகவே அன்பவர்கள் ஈராபத்தில் இருந்து
ஆக்சிடென்ட் ஆகி பலமுறை காப்பாற்றப்பட்ட பிறகும் பல அன்பர்கள் காப்பாற்றப்பட்ட பிறகும் சந்தேகம் வரும். அதான் மனித சுபாவம். பலமுறை திருப்பி சொல்ற மனித சுபாவத்தை வச்சு அப்பா 500 ரூபாய் எழுதிச்சாங்க. எல்லாம் அந்த நம்பிக்கை வரணும். வழியிழந்ததின் டாக்டரை மருத்துவரை நம்பாமல் அன்னையை நம்புவதும், அட்மிஷனுக்காக மற்றவர் போல் நடக்காமல் அன்னையை நம்புவதும். மகனுக்கு கல்லூரியில நல்ல இடத்துல வேணும், அதுக்காக நம்ம அன்னை நடக்கணும். இப்போ இங்கே ஒரு அன்னை என்பவர் நல்ல அவருடைய மகள் நல்லா படிக்கிறவங்க வச்சுட்டாங்க. இப்போ தேர்வு +2 தேர்வு எழுதிட்டாங்க. திரையில போய் பார்த்துட்டு இருக்காங்க. நல்ல டெர்மினேஷன் நல்ல மார்க் வாங்கணும். அப்போ பிரைவேட் கல்லூரிகளில் உங்களுக்கு நல்ல மார்க் வந்துட்டாக்கா உங்களுக்கு சம்பளம் இல்லாமல் லட்சக்கணக்கில் சம்பளம் அங்கே எல்லாம் ஃபீஸ் இல்லாமல் உங்க பொண்ணுக்கு அட்மிஷன் ஆகுன்னு சொல்லிட்டாங்க. இதுபோல 1 கோடி சொத்தை சேவைக்கு அளித்தால் 1000 கோடி வரும். அது அன்னை. பிடிச்சிட்டு இருந்தாக்கா வளராது, விட்டு கொடுத்தா வளரும். அதான் அன்னை. படித்தால் 1000 கோடி படிக்கும் என்பதை மனிதர்கள் நம்பினால் முடியாது. இன்றைக்கு பேசுற இந்த பகுதியில் நம்ம வற்புறுத்தி சொல்றது இந்த நம்பிக்கையை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறாங்க. பல முறை சொல்லியிருக்காங்க. நான் சொல்லியிருக்கேன். இன்றைக்கு நேற்று முதல் தினம் வெள்ளிக்கிழமை அனுப்பி நல்ல வெள்ளிக்கிழமை குட் ஃப்ரைடே, இயேசு சிலுவையில் அறப்பட்ட நாள். இன்று அவர் ஈஸ்டர் சண்டே, அவர் விழித்தெழுந்த நாள். அவர் இயேசுவை ஒரு தொழுநோயால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் இயேசுவே என்னுடைய நோயிலிருந்து என்னை அப்ப அவர் கேட்டார், நான் என்னை ஒரு நோயை குணப்படுத்த நீ நம்புகிறாயா என்று இயேசு கேட்டார். ஆனந்தம் நிச்சயமாக நீ குணப்படுவாய் என்று அவருக்கு செய்யப்பட்டதும் நோய் குணமளிக்கும். அதனால நம்பிக்கை நம் மூலம். அப்ப என்ன செய்யறோம்? இந்த நம்பிக்கை அந்த பெண்ணுக்கு இயேசுவின் மீது நம்பிக்கை வந்தும், நமக்கு இருந்திருக்கு அன்னை மேல நம்பிக்கை வருகிறோம். மனதை எடுத்து ஆத்மாவுக்கு தோல்வி. உலகம் இப்ப சொர்க்கமாகுங்கிற புத்தகத்துல முதலே சொல்றது என்ன? ஆன்மாவை செயல்பட வைக்க வேண்டும். இந்த அறிவையும் உடலையும் இல்லாம ஆன்மாவை செயல்பட வேண்டும் அப்படிங்கிறத நம்பிக்கை வர. அது முடிந்தால் அவனுக்கு நம்பிக்கை உண்டு. சிறு விஷயத்திலிருந்து பெரிய விஷயம் வரை, சிறு பிரார்த்தனையிலிருந்து பெரிய முடிவான கோட்பாடு வரை ஒவ்வொரு கட்டம் தோன்றும் பொழுதும் இது நம்மால் முடியாது என்று தோன்றும் தாண்ட மாட்டார்கள். அதான் இது மனித சுபாவம் வேலை செய்யும். சந்தேகம் வரும். நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு 1000 விஷயங்கள் நடந்து நல்லா இருந்தாலும் நமக்கு தோணும். ஆண்டுபவன் தன் இறையில் அவனுக்கு ஆன்மா வாழ்வில் வெளிப்படும் பூலோக சொர்க்கத்தை அவன் நாடினார். நம்பிக்கை குறைவு இருக்கும் பொழுது அந்த நம்பிக்கை பூரணமானால் அவன் கோட்டை தாண்டுகிறான். அவன் வாழ்வதை பூலோக சொர்க்க வேண்டும். என்ன செய்யணும்? மனம் மாறணும். மனம் நிறைய குறைபாடுகள் உள்ளது. விருப்புகள் உள்ளது. மேல பிரிஜிடைஸ், இது நல்லது இது கெட்டது, இவன் நல்லவன் இவன் கெட்டவன் பிரிஜிடைஸ் பலமுறை சொல்கிறார். இது பிரைட் அண்ட் பிரிஜிடைஸ் ஜேன் ஆஸ்டின் நாவலை வச்சு நிறைய எழுதியிருக்கிறாங்க. அந்த பிரிஜிடைஸ் உமா சிவகுமார் வீட்டினுள் வருபவரை ஏன் வந்தீர்கள், உங்களை யார் அழைத்தார்கள் என்ற பாணியில் நோக்க மனம் விருப்பப்பட்டார். பிடிக்கிறவங்க பிடிக்காதங்கிறது நமக்கு ஏன் வந்தீர்கள் என்று யார் அழைத்தார்கள் என்று நோக்க மனம் விருப்பப்பட்டால் அந்த முகத்திலே தெரியும். அவர் மேல விருப்பம் இருக்கிற நோப்பக்குழையும் அனிச்சம் முகந்திருந்து நோக்கக்குழையும் விருந்து.
அனிச்சம்ங்கிற ஒரு பூவை வாசனைப்பட்டா அது வாடி போடும். அது மாதிரி விருந்தா வர்றவங்க வந்து முகம் திரிந்து நோக்க குழையும். அவர்களுக்கு முகத்துல வந்து முக சுளிப்பு இருந்தாலே அவர்கள் வந்து மனம் வருந்துவர்கள். இங்கே நமக்கு எந்த வீட்டுல எனக்கு அழைப்பு இல்லை, என்னை அவர் ஏற்கு. அனிச்சம்ங்கிற ஒரு பூவை தொட்டா சுளுங்கி மாதிரி அது வாசனை பார்த்தாக்கா உடனே வாடி போயிடுமா. வாசனை பார்த்தா அது வாடி போயிடும், வாடிடும், குழையும். அது அதனுடைய சுபாவம். இது தொட்டா சிறுங்கி மாதிரி தொட்டதும் வரும் இல்லையா. தொட்டா சிறுங்கிங்கிற செடி அது அப்படியே சுட்டா சுருங்கிக்கும். அது மாதிரி அந்த அனிச்ச பூ அது மாதிரி விருந்து. அது மாதிரி நோக்க குழையும் விருந்து. புதுசா வர்றவங்க நோக்க குழையும் விருந்தா வர்றவங்க, வீட்டுக்கு விருந்தினர் வர்றாங்கல்ல, அதுதான் இப்ப இங்க இருக்காரு. வீட்டினுள் வருபவரை ஊரில் பூ பேரு அனிச்சப்பூ. மோப்ப குழையும் அனிச்சம். இது மாதிரி விருந்தா வந்தவங்கள முகம் திரிந்து முகம் மாறி பார்த்தா ஏன் வந்துட்டாங்கிற பார்வையோட பார்த்தாக்கா அவங்க மனசு துருகி போயிடுவாங்க. ஏன்டா இங்க வந்தோம் அப்படின்னு அவங்களுக்கு வருத்தமா இருக்கும். அதேதான் இங்க அப்பா எழுதுறாரு. வீட்டில் வருபவரை ஏன் வந்தீர்கள், உங்களை யார் அழைத்தார்கள் என்ற பாணியில் நோக்க மனம் விருப்பப்பட்டால் அதை மாற்றி என்ன செய்யணும், அழகாக பழகுவதே அவருக்கு சிரமம். அப்படி செய்யணும். சிரமம் என்றால் முடியாது என்று எனில் எப்பொழுதுமே முடியாது. அவர் அந்த இடத்தை எப்பொழுதுமே தாண்ட மாட்டார். அதை தாண்டி ஆகணும். அப்பதான் அதான் மனமாற்றம் இருந்தால் தான் ஆன்மா வெளிப்படும். 1 கோடி சொத்தை சேவைக்கு கொடுப்பது எவ்வளவு சிரமமோ அதே சிரமம் கடுமையான மரம் மாறி இனிமையாக பழகுவது. ரெண்டும் ஒண்ணுதாங்கிறார். முதல்ல சொன்னார் 1 கோடி சொத்தை பெற்றாக்க 1000 கோடி வரும்னு முன்னே சொன்னோம். அப்பா சொன்னதை சொன்னோம். அதே மாதிரிதான் அது அங்க நம்பிக்கை ஒண்ணுன்னு சொன்னார். அதே மாதிரி இங்க வந்து மனம் ஆடுறதுல இருந்து மற்றவர்களோடு பழகுவதிலும் நமக்கு வந்து வெறுப்பு இருக்கு. சில பேரை பிடிக்குது, சில பேரை பிடிக்கல. அவங்கள பத்தி நம்மளா வந்து நான் சொன்ன மாதிரி ப்ரிஜுடைஸ், முன் அபிப்பிராயம் வச்சுக்கிறோம். இவங்க நல்லவங்க, இவங்க கெட்டவங்கன்னு. தத்துவப்படி அத்தனை பேரிலும் இறைவன் இருக்கின்றான். இதுவும் பாரதியார் படிக்கிறாரு. பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சே பகைவனுக்கு அருள்வாய், புகை நடுவினில் தீவை இருப்பது போல் பகை நடுவினில் பரவன் இருக்கின்றான். இது சுப்பிரமணிய பாரதி. அதனால பகைவனுக்குள்ளேயும் இறைவன் இருக்கிறான், அவனுக்கு அருள்வாயின்னு சுப்பிரமணிய பாரதியார். உங்களுக்கு தெரியும், சுப்பிரமணிய பாரதி அரவிந்தரோடு வாழ்ந்து பூரண ஞானம் பெற்றவர். அதனால அப்படி அழகு அவருக்கு மற்ற 1 கோடி சொத்தை சேவைக்கு கொடுப்பது எவ்வளவு சிரமமோ அதே சிரமம் கடுமையான மனம் மாறி இனிமையாக பழகுவது. அப்படி பழகணும். ஓரிடத்திலாவது மாறுபவர் எல்லா இடங்களிலும் மாறுவார், ஓரிடத்தில் மாற முடியாதவர் எந்த இடத்திலும் மாறப்போவதில்லை. அதனால மாறையாகணும். மனம் மாறினாதான் பூலோகம் சொர்க்கமாகும். உனக்கு இதுவரை வந்த எல்லா வாய்ப்புகளும் பலிக்கும். அவற்றின் அளவு 11 கோடிகள். உன்னிடம் இருப்பது 1 வீடு. இதன் மீதுள்ள கடன் போக இதன் மதிப்பு 30 லட்சம். இந்த 30 லட்சம் தரும் வீட்டை உன்னுடையது என்று நினைக்கும் நினைப்பு உன்னை நாடி வந்த 100 கோடிகள் பலிப்பதை இத்தனை காலமாக தடுக்கிறது என்பதை அந்நிலையில் உள்ளவருக்கு சொல்ல முடியாது. சொன்னால் நம்ப மாட்டார், நம்பினால் செய்ய போவதில்லை. அந்த வீட்டை விட்டு கொடுக்கணுங்கிற இந்த என்னது அதுதான். யான் அதன்னும் செருக்கறுப்பான் வானோருக்கு உயர்ந்த உலகம் போகும். இந்த அகந்தைங்கிறது 2 பகுதி வருது. ஒண்ணு நான் செய்யறேன்னு சொல்றது, இன்னொன்னு என்னுடையது. இந்த சொத்து போட்ட சொத்து என்னுடையது அப்படின்னு நினைக்கிறது. அப்ப அந்த 30 லட்சத்தை விட்டு கொடுத்தாக்க 100 கோடி கிடைக்கும். நம்பினால் செய்ய போவதில்லை. அதுதான் விட்டு கொடுக்கறதா முக்கியம். ஒரு சிறு சலுகையை விட்டு கொடுப்பதும் எல்லா சித்தையும் விட்டு கொடுப்பதும் ஒன்றே. அதான் அது மனமாற்றம். சொத்தை விட்டு கொடுக்கறதுக்கும் எல்லா சலுகையையும் விட்டு கொடுக்கறதுக்கும் மனம் மாற வேண்டும். அது ரெண்டுமே அகந்தை. திருப்பி ஒவ்வொரு முறையும் சொல்றேன், யான் எனதிலிருந்து வெளிப்பட வேண்டும், அகந்தையிலிருந்து விடுபட வேண்டும். அன்னை அளிப்பது அளவிறந்த அருள். இதப்பா எழுதிக்குது. நாம் விட்டு கொடுப்பது கைமண் அளவு, இத்தனோண்டு. 100 கோடி வரும்போது 30 லட்சம் ஒண்ணுமே இல்லை. அது எத்தனை மடங்கு 100 கோடிங்கிறது? 1 லட்சம் கோடியில 30 3.1 இருக்குது. 100 கோடியில வந்து 300 லட்சம் இருக்குது, 300 லட்சம் இருக்குது. அப்ப அதை விட்டு கொடுக்கறது ஒண்ணும் இல்லை.
அன்னை அளிப்பது அளவிறந்த அருள், நாம் விட்டு கொடுப்பது கைமண் அளவு. தேங்காயில் கைவிரட்ட குரங்கு போல நாம் கைமண்ணை விட பயிலவில்லை. கையில போய் ஓட்டையில் மாட்டிட்டு கொடுக்க முடியாம இருக்குது. கையை விரித்து மண்ணை தரையில் போட்டால் மடி நிறைய தங்கம் வரும் என்பது உண்மை. இதனோண்டு மண்ணை வச்சுட்டு என்னதுன்னு பிடிச்சிக்கிட்டு இருந்தோம்னா இதான் முக்கியம். இந்த விடுறதுக்கு மனசு வரணும். இந்த தங்கம் வராது. அப்படி இல்லாம கையை விரித்து மண்ணை போட்டால் அது 30 லட்சம் சொத்தா இருக்கலாம், 1 கோடி பணமா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் இருக்கலாம். விட்டாக்க 100 கோடி வரும், 1000 கோடி வரும், அளவற்ற செல்வம் வரும், பூலோகம் சொர்க்கமாகும். மடிநிலைய என்பது உண்மை. செய்பவன் உண்மையான பக்தன். உண்மையை அன்னையை புரிஞ்சிட்டதா இருந்தா அந்த அப்படியே விட்டு கொடுப்பான். என் பெண்களுக்கு திருமணமாக வேண்டும். இன்று நான் உள்ள நிலையில், என் குடும்பம் உள்ள நிலையில், என் சிற்றறிவு பேரறிவுக்கு எட்டிய அளவில் எனக்கு தெரிந்த 100-200 பேர் அனுபவத்தில் அவர்களுடைய அறிவின் வீச்சுக்களும் ஆராய்ச்சிக்கும் எட்டிய அளவில் என் குடும்பத்தில் எப்படி திருமணங்கள் நடக்கும், பல திருமணங்கள் நடக்கும் என்று எவருக்கும் பிடிபடவில்லை. எனக்கு அளவு கடந்த பக்தியும் எல்லையில்லாத நம்பிக்கையும் உண்டு. ஆனால் அந்த பக்தியும் நம்பிக்கையும் இந்த பிரச்சனையில் முன் ஆட்டம் கண்டு விட்டன. அன்னையை கும்பிடுறேன், எல்லாம் பண்றேன், அன்னைய நினைச்சு செய்யறேன். இங்க என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணுங்கும் போது என்கிட்ட பணம் இல்லையே, எப்படி நடக்குங்கிற இது வருது. இந்த ஒரு விஷயத்தை தவிர மற்ற எல்லா விஷயங்களும் எனக்கு நடக்கின்றன. சில ஆச்சரியமாகவும் சில சீக்கிரமாகவும் மற்றவை ஆரமரவாகவும் நடந்து விடுகின்றன. எதுவும் நடக்காமல் இல்லை. ஆனால் இது எப்படி என்பது எனக்கு கேள்விக்குறியாகிவிட்டது. இதுக்கு என்ன சொல்லணும்? இதை அன்னையிடம் விட்டுவிட முடியுமா அப்படின்னு கேட்கிற கேள்வி. எனில் விட முடியுமானால் மனம் தளறுகிறது என்கிறார். அன்னையிடம் முழுவதுமாக விடுவது அன்னையின் முடிவை ஆனந்தமாக ஏற்பது என பொருள். அதான் சரணாகதி. அன்னை எதை கொடுக்குறாங்களோ அதை ஏற்றுக்கிறதா சரணாகதி, விடுறதுதான் சரணாகதி. சரி, அப்ப என்ன, அன்னை என் மகளுக்கு திருமணம் வேண்டியதில்லைன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதையும் அன்னையினுடைய விருப்பமா விட்டுடணும். அதான் விட்டாக்க திருமணம் நடக்காத. நான் என்ன செய்வேன் அப்படின்னு மனசு வேலை செய்யும். அதான் இப்போ முதல்ல இந்த படிக்கிற பகுதி நம்பிக்கையை பொறுத்த விஷயம். அந்த நம்பிக்கையில இருக்கிற குறைவை இது சுட்டி காட்டுது. நான் பல சொல்லுகிறேன். அப்பா வீட்டுல அப்பாவுக்கு ஒரு சேவை செய்த ஒரு பெண். அந்த பெண் சாதாரண ஏழை வீட்டு பெண். அது திருமணம் இடத்த அந்த தாயாருக்கு வசதி இல்லை. அந்த குறையை பயன்படுத்தி முதற் பெண்ணை மணந்தவர் 2வது பெண்ணையும் எனக்கு கொடுன்னு கேட்கிறாரு. அந்த தாயாரும் கொடுக்குற நிலைமைக்கு வர்றாங்க. ஆனா அன்னை இவங்க ஏற்கல. அன்னை என்னாருனால கனடாவில் இருந்து மாப்பிள்ளை கனடாவிற்கு சென்று இன்று மிக சிறப்பாக இருக்கிறார். அதான் அன்னை. அப்பாவுக்கு சிரித்த முகத்துடன் அப்பாவுக்கு கீழைக்கும் வர்றவங்களுக்கு அழைச்சிட்டு போறதுக்கும் பூ கொடுக்கறதும் இருக்கு. அப்படி வேலை செய்த பெண் கலா என்ற பெண். என் மகள் திருமணம் முடிய வேண்டும் என்பது பிரார்த்தனை. அது கடந்த பல வருடங்களாக பலிக்கவில்லை. அன்னையின் முடிவை நான் ஆனந்தமாக ஏற்கிறேன் என்பது சமர்ப்பணம். பிரச்சனையை சமர்ப்பணம் செய்ய மனமில்லை, பயமாக இருக்கிறது. திருமணமே இல்லாமல் போய்விட்டால் என்ன செய்வது? அதான் இதுக்கு என்ன காரணம், என்ன வருதுன்னு, என்ன ஆன்மா வாழ்வுல வெளிவரல. ஆன்மா வாழ்வுல வந்தா வெளியில வருது. ஆன்மாவா இந்த சந்தேகம் இருக்கிற வரைக்கும், பயம் இருக்கிற வரைக்கும் ஆன்மா வெளியில வராது. அது செஞ்சுட்டாக்கா ஆன்மா வெளி வரும். ஆன்மா வெளி வந்தால் இந்த பயம் இருக்காது, பிரார்த்தனை பலிக்காமல் இருக்காது. நம்பிக்கை பூர்ணமாக இருந்தால் நிச்சயமாக பலிக்கும். பிரார்த்தனை பலிக்காமல் இருக்க ஒரே காரணம், நமக்கு தெரிந்த வழி என்று ஒன்று இல்லை என்பதால் நமக்கு பிரார்த்தனையில் நம்பிக்கை இல்லை. மறுபடியும் என்ன, பூலோகம் சொர்க்கத்துக்கு அறிவை நம்பாம ஆன்மாவை நம்பணும். ஆன்மா அன்னை, பராசக்தியின் அவதாரம், எதையும் நடக்கக்கூடியவங்க, போகிற உயிரை, நண்பர்களுடைய உயிரை பலமுறையை காப்பாற்றுறவங்க, விதியை மாற்றி எழுதுகின்றவர்கள். இதுவரைக்கும் வந்த அவதாரங்கள்ல கர்மத்தை கரைத்த, கர்மத்தை மாற்றிய அவதாரம் அன்னையின் அவதாரம். அந்த அவதாரத்திட்ட வந்துட்டோம். அப்ப நம்பணும், நம்பிக்கை வரணும். அந்த நம்பிக்கையை குறைவை செய்ததுனாலதான் பலிக்கல. அந்த பிரார்த்தனையை நம்பிக்கையோடு செய்தால் நிச்சயமாக பலிக்கும். நாம் பிரார்த்தனை செய்யும் பொழுது நமக்கு தெரிந்த வழியை நம்புகிறோம். அதான் நமக்கு யோசிச்சு பார்த்து நமக்கு இந்த வழியில தான் நடக்கணும். தெரியாத வழி அன்னைக்கு தெரியுங்கிறது நம்ம நம்புறதில்லை. அதாவது நம்மை நம்புகிறோம், முழுவதுமாக அன்னையை நம்புவதில்லை. முழுவதுமாக அன்னையை நம்பினால்
இதற்குள் பலன் வந்திருக்கும், இப்ப பலித்திருக்கும். அந்த நம்பிக்கை குறைபாடு தான் பலிக்காம இருக்கிறதுக்கு காரணம். சமர்ப்பணம் செய்தால் இந்த அவநம்பிக்கை அகலும். இது முக்கியமா புரிஞ்சுக்கிறது. சமர்ப்பணம்ங்கிறத என்னன்னு புரிஞ்சுக்கிறது. பிரார்த்தனை, சமர்ப்பணம், சரணாகதி. பிரார்த்தனைங்கிறது இன்னை வேணும்னு கேட்கறது, அது நம்ம கையில இருக்குது. சமர்ப்பணம்ங்கிறது அன்னைகிட்ட விட்டுட்டு அன்னை என்ன செய்தாங்களோ அதை ஏத்துக்கிறேங்கிற மனநிலைக்கு வர்றது, அது சரணாகதிக்கு போயிடுது. அந்த சமர்ப்பணம் செய்தா நிச்சயம் பலிக்கும். கருவி இதுதான். அப்பா நான் பல முறை சொல்ற மாதிரி அரவிந்தரும் அன்னையும் சொன்ன சமர்ப்பணம் சரணாகதி, கான்சக்ரேஷன் அண்ட் சரண்டர். கான்சக்ரேஷன்ங்கிறது சமர்ப்பணம். கான்சக்ரேஷன்னாலே தூய்மைப்படுத்துதல்னு அர்த்தம். கான்சக்ரேட் அப்படிங்கிற அகராஜில் எடுத்து பாருங்க, தூய்மைப்படுத்துதல்னு அர்த்தம். அது தூய்மை சமர்ப்பணம் செய்யும் பொழுது அது தூய்மை அடைஞ்சிருக்கு. தூய்மைப்படுத்தினாக்கா அது நடக்குது. அது செஞ்சாக்கா நிச்சயமாக நடக்கும். இந்த அவநம்பிக்கையிலிருந்து விடுபடுறதுக்கு ஒரு வழியே சமர்ப்பணம் செய்கிறார். அன்னை நம் சமர்ப்பணத்தின் மூலமும் நம் மனம் விரும்புவதையே தருகிறார். அது நிச்சயமா நடக்கிறார். முதல்ல பொண்ணுக்கு கல்யாணமே ஆகட்டும் அண்ணன் நினைச்சிட்டாங்கன்னு சொன்னா அது நம்முடைய அறிவின் குதர்க்கமும் அவநம்பிக்கையும் தான் காரணம். அது இருந்து சமர்ப்பணம் சமர்ப்பிட்டு அன்னைகிட்ட விட்டுறேன், அன்னை என் பொண்ணுக்கு கல்யாணம் வேண்டாம்னு நினைச்சாங்கன்னா நடக்கட்டும் அப்படின்னு நினைச்சு விட்டாக்கா அது நடக்கும். அன்னை நம் சமர்ப்பணத்தின் மூலம் நம் மன விரும்புவதையே தருகிறார். சமர்ப்பணம் செய்யவோ பிரார்த்தனை பலிக்கவோ நம்பிக்கை இல்லை. அதனால இந்த நம்பிக்கையை நாம் உயர்த்தி கொள்ள வேண்டும். அத நம்பிக்கைங்கிறது எடுத்துக்காட்டுகள் இல்லாமல் வருதுன்னு ஒரு புத்தகம் எழுதுறாரு. ஆனா நமக்கு அன்னை அன்பர்கள் மூலமா 1000 எடுத்துக்காட்டுகள் இருக்குது. நான் அடிக்கடி சொல்ற மாதிரி அப்பா இப்ப எத்தனை மையங்கள் நடத்துறாங்க, அத்தனை மையங்கள் மூலமாக பல பேர் நன்மையில் வாழ்ந்திருக்கு. அப்பா புத்தகங்கள்ல பூராவும் அன்னையை பலித்ததை எழுதியிருக்கிறாங்க. அப்படி இவ்வளவு தெரிஞ்ச பிறகு நமக்கு நம்பிக்கை குறைவு இருந்தா நம்ம அறிவு சரியா வேலை செய்யலைன்னு அர்த்தம். அந்த அறிவை வேலை செய்ய வைக்கணும். ஆன்மா வருது. அப்புறம் அடுத்தது இது எல்லாமே பூலோகம் எப்ப சொர்க்கம்னா ஆன்மா வெளி செயல்படும்னா அன்னை வெளி செயல்படணும். அதுக்குரிய வழியில இந்த நம்பிக்கையை கொண்டு வந்ததை இப்ப சொன்னார். அவரு சமர்ப்பணம் செய்யறது சொன்னாரு. அடுத்தது குணங்கள் மாற்றுறது, குணங்களை தூய்மை செய்யறது. அது ரொம்ப முக்கியம். முதலே சொல்றாரு, நம்ம ஆன்மா வெளிவந்த நிலையில் செயல்பட்டால் நம்பிக்கை குறைவு இருக்காது, தடை விலகும். எப்படி ஆன்மா வெளிவரும்? அரவிந்த யோகம்ங்கிறது மனிதன் தெய்வமாகும் பாதை, பூலோகம் சொர்க்கமாகும் பாதை, பூலோக வாழ்வு தெய்வீக வாழ்வாக வாழும் பாதை. மனிதன் குறை உடையவன், அந்த குறையிலிருந்து வெளிப்பட்டு அவன் நிறைவுடையவனாக ஆகணும். அதுதான் மனிதன் நடக்க வேண்டியது. ஆன்மா அப்ப வெளிவர்றதுங்கிறது என்ன? ஆன்மாங்கிறது தூய்மையானது, இறைவன் அம்சம். எப்படி வரணும்? குணங்களை தூய்மைப்படுத்த வேண்டும். நம்ம குணக்குறைகளை புரிந்து கொண்டு அதை தூய்மைப்படுத்த வேண்டும். அவற்றை எல்லாம் நான் செய்துவிட்டேன் பாக்கி இல்லை என நினைத்தால் அது உண்மை இல்லை. நான் தூய்மைப்படுத்திட்டேன்னு நினைச்சாக்கா அது உண்மை இல்லை. நம்ம தெரியாம நம்மகிட்ட குறை இருக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். தெரியாது. தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே ஒரு தந்திரம்னே சொல்லாயோ வெண்ணிலாவே, வள்ளலார் ராமலிங்காரியர் பாட்டு. தன்னை அறிந்து கொள்றதுங்கிறது செல்ஃப் ரியலைசேஷன்ங்கிறதுல தன்னுடைய குறைகளை அறியறது. குறைகள் அறிந்ததுமே நிறைய வந்துடும் நமக்கு. அவற்றையெல்லாம் நான் செய்துவிட்டேன் பாக்கி இல்லை என நினைத்தால் அது உண்மை இல்லை. நான் யாரையும் திட்டுவதில்லை, எந்த தவறும் செய்வதில்லை என்றால் உன் எதிரிகள் இதை சொல்வார்களா? என் மனைவி திட்டாம திட்டிட்டு தான் இருக்கிறேன்னா, என் மனைவியே நான் திட்டாம இருக்கிறேன்னா நான் சொன்னபடி நடக்கிறபடி நடக்கல அப்படின்னு நினைச்சாங்க திட்டணும்னு தோணுது. இவ்வளவு யோகமும் எல்லாமும் அங்க விலகி போகுது. என் மனைவி நான் சொன்னதை கேட்கணுங்கிற எண்ணம் வந்தது. அதனால நான் குறை இல்லைன்னு சொல்றது திட்டுவதுன்னு. நான் யாரையும் திட்டுவதில்லை, எந்த தவறும் செய்வதில்லை என்றால் உன் எதிரிகள் இதை சொல்வார்கள். உதவிகள் வேண்டாம், கூட இருக்கிறவங்களே சொல்லுவாங்களா? திட்டது நான் திட்ட அவங்களுக்கு கோபம் வருது. அதனால அதுக்கு என்னென்ன நான் பிடிச்சபடி நடக்கலைன்னு சொன்னதும் என்னுடைய அகந்தை குறுக்கிட்டு அப்படி செய்தது. அதை மாற்றணும். உன்னை அறிந்த மற்றவர்கள் இதை சொல்வார்களா எனில் அவர்கள் வாயால் இப்பதில் வராது. இதை நேரடியாக மூஞ்சிக்கு முன்னாடி சொல்ல முடியாது. அப்படியானால் நமக்கு உள்ளே வேலை இருக்கிறது. அதான் விஷயம்.
நம்ம ஆன்மா வெளிவருவதற்கு நம்ம குணங்களை தூய்மை செய்யணும். நமக்கு குறை இருக்குங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். அந்த குறைகளை உணர்ந்து அவற்றை மனு சுபாவத்திலிருந்து நாய்வால் அன்னைக்கு சமர்ப்பணம் பண்ணி நம்மால மாற்ற முடியாது, என்னால் முடியாது, அன்னையால் முடியுமானா அவங்ககிட்ட சொல்லி மாத்திக்கணும். அதான் விஷயம். அதனால உள்ளே வேற இருக்கிறதுங்கிற ஒரு புஸ்தகம் அன்னைகிட்ட வந்த பிறகு அன்னை அப்பா எழுதுறாங்க, பலிக்குது வச்சாங்க, எனக்கு பலிக்கலையேன்னு சொன்ன உனக்கு சின்ன அதுவும் இந்த சமூகம் அதிர்ஷ்ட சாகிற மாதிரி ஒரு சின்ன புஸ்தகம். அந்த புஸ்தகத்தை எடுத்து படிங்க. என்னென்ன குறைகள் நம்மகிட்ட இருக்குங்கிறத உள்ளே வேலை இருக்கிறதுங்கிற புத்தகத்தில் அப்பா தெளிவாக எழுதியிருக்கிறார். அதை பேசியிருக்கோம் முன்னவரை. பயந்து நல்லவர்களாக இருந்தால் நல்லவராக இருப்பதற்கு பலன் வராது. பயத்தினால கூட உண்மையாவே நல்லவனா இருக்கணும்னு நினைச்சு நல்லவனா இருக்கணும். பயத்திற்குரிய பலன் வரும். பயம் இருந்தால் தோல்வி வரும். அது உண்மை. என் மனம் பயப்படுகிறது, பின் என்ன செய்ய? பயம் போகச் செய்யும் பிரார்த்தனைக்கு பயத்தை அழிக்கும். அதையும் பயத்திலிருந்து விடுதலைன்னு அன்னை இருக்காங்க. ஒரு ஞாயிற்றுக்கிழமையில பேசணும். அவங்க பயம்ங்கிறது பூஜ்யம்னு வள்ளலார் சொல்லியிருக்கிறாரு. பயமே அன்னைகிட்ட வந்த பிறகு பயப்படுறது. இவர் சிறிடி சாய்பாபா யாமிருக்க பயமேன்னு சொல்றாரு. அதனால இறைவன் அது அந்த யாமுங்கிறது இறைவனை குறிக்கிறது. இறைவன் இருக்கும் பொழுது அன்னைகிட்ட வந்த பிறகு பயம் இருந்ததுன்னு அறியாமை. பயம் கூடாது. பயம் போகச் செய்யும் பிரார்த்தனை பயத்தை அழிக்கும், திருமணத்தை முடிக்கும். அதான் அந்த திருமணத்துல ஆரம்பிச்சார். பொண்ணுக்கு கல்யாணம் அன்னைகிட்ட விட்டுன்னு சொன்னா அன்னை என் பொண்ணுக்கே கல்யாணம் ஆகாமலே அப்படி இருக்குன்னு நினைக்கிறாங்களாங்கிறது பயம், அறியாமை. அதை விட்டாக்க அன்னைகிட்ட விட்டுறேன்னு சொல்லி சமர்ப்பணம் செஞ்சு விட்டாக்க திருமணத்தை நடக்கும். அப்புறம் அடுத்தது நம்மகிட்ட மனிதர்கிட்ட திறமை குறைவு இருக்கலாம். அந்த திறமை குறைவையும் அன்னையினுடைய மூலமாக அன்னைக்கு சமர்ப்பணம் செய்வதாக ஈடுகட்ட வேண்டும். என் மகன் ஃபேக்டரியில் நஷ்டம் வருகிறது. நஷ்டம் என்றால் திறமை இல்லை என பொருள். என் மகனுக்கு திறமை போதாது. திறமை மட்டும் போதாது எனில் நம்பிக்கை திறமை குறைவை ஈடுகட்டி நஷ்டத்தை விளக்கும். தொழில் நடத்த திறமை, கடமை, பொறுப்பு, ஆர்வம் இதெல்லாம் இருக்கணும். அவை இருக்கின்றனவா? ஓரளவு இருக்கிறது. தொழிலை நடத்துவது கிணறு தாண்டுவது போன்று ஓரளவு தாண்ட முடியாது, முழுசா தாண்டணும். பாதி கிணறுல தான் உள்ள விழுந்துரும். அப்ப என்ன குறைந்தது? முதலாளிக்கு திறமை இல்லாவிட்டால் மேனேஜருக்குள்ள திறமை இருக்குமா? இன்ஜினியருக்குள்ள திறமை இருக்குமா? சூப்பர்வைசருக்குள்ள திறமை இருக்குமா? தொழிலாளிக்குள்ள திறமை இருக்குமா? இதெல்லாம் மனிதன் மகன் இல்லை. என் மகனுங்கிறதுக்காக நான் அவனுக்கு போட்டேன். ஆனா இந்த திறமைகள்லாம் அவன்கிட்ட இல்லை. அதுக்கு என்ன வழி செய்யறது தெரியவில்லையே. எந்த அளவு திறமை இருக்கிறது என்று வேறு ஃபேக்டரியில் போய் வேலை செய்தால் தெரியும். எனக்கு சொத்து இருக்குது, நான் ஃபேக்டரி வச்சிருக்கிறேன், என் மகனை அதுல வேலைக்கு வச்சிருக்கிறேன், அவனை மேனேஜரா பொறுப்பு கொடுத்துருக்குறேன், ஆனா சரியா இல்லை. அப்ப அவனுக்கு எந்த இதா இருக்குன்னு என்ன செய்யணும்னு வழி அப்பா சொல்றாருன்னா, உன் மகனை நீ பெரிய முதலாளியா இருந்தாலும் கூட உன் மகனை வேறொரு ஃபேக்டரியில வேலை செய்ய வையே. அப்ப அது அவங்க காலத்தாக தெரிஞ்சிடும். அங்க இருக்கிற மகன் வருத்தப்படுவானே, இவ்வளவு பெரிய பணக்காரனா, இவ்வளவு பெரிய தொழிலதிபர்னா என்ன போய் இப்ப மகன் அது அந்த வருத்தப்படுறான்னு நினைச்சாக்கா காரியம் நடக்காது. அவன் வருத்தத்தை பார்க்கக்கூடாது. மகன் வருத்தப்படாவிட்டால் தொழில் வருத்தப்படுமே, தொழில் குணப்படுமே. கோடிக்கணக்கான படம் போட்ட தொழில் குணப்படும். கடன் காலம் வளர்ந்தால், கடன் சுமை வளர்ந்தால் தொழிலை மூட வேண்டும். நான் எவ்வளவு நம்பிக்கையுடன் இருக்கிறேன். எனக்கு இந்த நிலை அடிப்படை சரியில்லாவிட்டால் கஷ்டம். இங்கு அடிப்படையே இல்லை. அடிப்படையே இல்லாமல் தொழில் நடக்க வேண்டும். மகன் வருத்தப்படக்கூடாது என்பது மடமையை சொந்தமாக்கிக் கொள்ளும் மனநிலை. அது அறியாமை. மடமைங்கிறது அறியாமை. மடமையை விட்டு வரணும் முக்கியமா. இதுவும் அப்பா நிறைய இடத்துல எழுதுறாரு. அறிவை நம்பாதே ஆன்மாவை நம்புன்னு சொன்னாலும் கூட அறிவையும் சரியா பயன்படுத்தணும். இது பூரண யோகம். உடல், உணர்ச்சி, உயிர், மனம்ங்கிற மூணையும் சரியா, மனம்ங்கிறது சரியா பயன்படுத்தணும். அதையும் சரியா பயன்படுத்தி மேல போகணும். மடமை கூடாது. திறமை, ஆர்வம், பொறுப்பு, கடமை இல்லாத பையனுக்கு இவை இருப்பதாக நினைப்பது மடமை. நான் பெரிய கம்பெனியின் முதலாளி, என் மகன்கிறதுனால அவனுக்கு இருக்கும்னு நினைக்கிறது பொறுப்பு எல்லாம் இல்லை. நான் போன தடவை பேசும்போதுன்னு சொன்னேன்னு நினைக்கிறேன். இப்ப இருக்கிற பெரிய பெரிய பணக்காரர்கள் எல்லாம், பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள்லாம் அவர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் வெளிநாட்டுக்கெல்லாம் செஞ்சு வச்சிடுறாங்க. இது அம்பானி, திருபாய் அம்பானி முகேஷ் அம்பானி, அவருடைய மகன் ஆனந்த் அம்பானியை வெளிநாட்டில் படிக்க வச்சு அவனை திறமையாக்கி அவனை இது பண்ணியிருக்கிறாரு. அப்படிதான் ஒரு டாட்டாவோட மகனும் அதே மாதிரி வந்தவர் தான்.
முதல்ல இந்த ஜாம்ஷெட்ஜி டாட்டா அதை வந்து இப்போ ரத்தன் டாட்டா இப்போ இது வரைக்கும் இருந்து செஞ்சார் அவர். அதுமாரி அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து வெளிநாட்டில் எல்லாம் கொடுத்து இதெல்லாம் பயிற்சி வச்சு இது பண்ணி கொண்டு வராங்க. அதனாலதான் திறமை, ஆர்வம், பொறுப்பு, கடமை இல்லாத பையனுக்கு இவை இருப்பதாக நினைப்பது மடமை. அறிவை அறியாமையிலிருந்து வெறும் பாசத்தினால என் பிள்ளைய பெரிய கெட்டிக்காரன்னு நினைச்சிட்டாக்க அது அறியாமை. மடமை இருந்தால் அன்னை ஆத்மா வெளிவராது. மடமையை விட்டு அறிவுக்கு வந்து அதுக்கப்புறம் தான் ஆன்மாவுக்கு போகணும். அறிவை நம்பாதே ஆன்மாவை நம்புன்னு சொன்னா அறிவு இல்லாம செயல்படுன்னு பொருள் அல்லவே இல்லை. மடமைங்கிறது அறிவின்மை. அறிவில்லாதவனை அடுத்த ஃபேக்டரிக்கு அனுப்பி தகுதிக்கேற்ற வேலை செய்ய சொன்னால் அறிவு வரும். அவனுடைய பெரிய ஃபேக்டரி ஓனருடைய மகனா இருந்தாலும் உங்களுடைய ஃபேக்டரி நடத்துவதற்கு அவனுக்கு தகுதி வர வேண்டும் என்றால் அவனை வேற ஒரு ஃபேக்டரியில போய் இதுல இருந்து செய்ய சொல்லணும். செய்ய சொன்னாக்க அவனுக்கு அறிவு வரும். நான் இதுக்கு ரொம்ப நாளைக்கு முன்னே படிச்சுதான் அவர் இங்கே நம்ம நாட்டு ஒரு பெரிய பணக்கார விட்டு பையன் வெளிநாட்டில் போய் படிக்கிறான். அங்கே எல்லாம் அமெரிக்காவில் படிக்கும்போது இப்படி பார்ட் டைமாக வேலை செய்வாங்க. அங்கே வேலை செய்யும்போது ஒரு இந்த பையனோட கூட வேற பேரை சொன்னது அந்த பெரிய மில்லியனருடைய யுவர் ஃபாதர்ஸ் மில்லியனர் ஈஸி மில்லியனர், ஐ எம் நாட் ஏ மில்லியனர் தான். அவர் இப்போ எனக்கு கோடீஸ்வரன், நான் கோடீஸ்வரன் இல்லையே, நான் என் சொந்தத்தினால நான் மேலே வரணும் அப்படின்னு சொன்னேன். அதான் அமெரிக்க மனப்பான்மை. அது போல வரணும். கோடீஸ்வரன் பிள்ளை கோடீஸ்வரன் ஆகணும்னு சொன்னா உண்மையாகவே கோடீஸ்வரன் இந்த கோடியை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் அவனுக்கு இருக்கிற தொழிலை திறமையாக நடத்த பயிற்சி வேண்டும். அந்த பயிற்சியை வேற ஒரு கம்பெனிக்கு அனுப்பிச்சு அந்த கம்பெனியில எந்த வேலைக்கு அவன் தகுதியோ, இன்ஜினியர் அது படிச்சிருந்தா இன்ஜினியர் வேலையை, உழைப்பாளியா இருந்தா உழைப்பாளியா இருந்து மேலே வர செய்யணும்னு அப்பா சொல்றாரு. ஃபேக்டரிக்கு அனுப்பி அடுத்த ஃபேக்டரிக்கு அனுப்பி தகுதியேற்ற வேலை செய்ய சொன்னால் அறிவு வரும். பெற்றோர் அவனை குட்டிச்சோராக்க தங்கள் அறிவினத்தை பயன்படுத்தினால் அறிவினத்திற்குரிய பயன்தான் வரும். மடமையை விட்டு வரணும். ஆன்மா வெளி வரணும்னா மடமையை அறியாமையை விட்டு வெளி வரணும். வேறு வழி இல்லையா என்று கேட்கும்பொழுது மனதில் என் பையன் வருத்தப்படக்கூடாது என்று இருக்கிறது. பையனை நான் கோடீஸ்வரன் போய் இன்னொரு வீட்டில் வேலை செய்யணும்னா பையன் வருத்தப்படுவான்னு நினைக்கிறது. வருத்தப்படக்கூடாதுங்கிறது முட்டாள்தனம். அது உண்மை இல்லை. பையன் பெற்றோர் இஷ்டப்படி வேறு விஷயத்தில் நடக்காவிட்டால் அவன் வருத்தப்படக்கூடாது என்று கூற மாட்டார்கள். அதனால வருத்தப்படக்கூடாதுன்னு நினைக்கிறது வந்து அறியாமே சொல்லக்கூடாது. அறிவில்லாத செயலை அதிக நாள் பிடிவாதமாக செய்வதை கொள்கையாக வைத்துள்ளனர். இதுதான் இது முக்கியம். அதாவது அறிவை நம்பாம ஆன்மாவை போகணும், ஆன்மாவை செயல்பட வைக்கணும்னாலும் அறிவையும் பயன்படுத்த வேண்டும். அறிவில்லாத முட்டாள்தனமான செயலை வந்து அது மாதிரி இந்த ஃபேக்டரியை நிர்வகிக்க தகுதி இல்லாதவனை வந்து இந்த ஃபேக்டரி ஓனருடைய மகன்கிற முறையில் அவனை வேலைக்கு விட்டா அந்த ஃபேக்டரியை இழுத்து மூட வேண்டி வரும். அப்படி இல்லாம வேற ஒரு ஃபேக்டரியில அவனுக்கு கொடுத்து பயிற்சி அளித்து அந்த பயிற்சியோடு அளித்து நீங்க வந்தாருக்கு அது நடக்கும். இது நிறைய இடத்துல அறிவில்லாத செயலை அடமாக செய்தல்னு அப்பா எழுதுவார். அது அறிவில்லாத செயலை அதிக நாள் பிடிவாதமாக செய்வதை கொள்கையாக வைத்துள்ளனர். இது போன்ற செயலை அன்னை அரை நிமிஷம் ஏற்க மாட்டார். அன்னைகிட்ட அரை நிமிஷம் கூட ஏற்க மாட்டார். அறிவுபூர்வமாக செய்யணும். மூணையும் உடல் வேலையை பூர்வமாக்க வேண்டும், உணர்ச்சி பூர்வமாக அதில் ஈடுபட வேண்டும், மன அறிவை தெளிவாக செயல்பட வேண்டும். அப்புறம் ஆன்மாகிட்ட வரணும். இங்கு பிரச்சனை அன்னை இல்லை, நம்பிக்கை இல்லை, பையன் இல்லை, அவன் வருத்தம் இல்லை. 4 பேர்கள் என்ன சொல்லுவார்கள்? மரியாதை குறைவாகுமோ என்பது பிரச்சனை. 4 பேர் சொல்வதை ஏற்பவர், பொருட்படுத்துபவர் அன்னை பக்தராக முடியாது. அந்த 4 பேர் வர்றதுனால என்ன அர்த்தம் சொன்னா, நம்ம அகந்தைக்கு இடம் கொடுக்குறோம்னு சொல்றோம். அறிவை பயன்படுத்தாம அகந்தைக்கு இடம் கொடுக்குறோம்னு சொல்றோம். அந்த அறிவைக்கு பயன்படுத்துறதுன்றதுதான் இங்க முக்கியமானது. தண்ணி எடுத்து அறிவை பயன்படுத்த வேண்டும். அறிவில்லாத செயலை வந்து இப்படிவா பயன்படுத்த வேணும்னு சொன்னேன். ஆமா ஆமா, அகந்தை வேண்டாம். 4 பேர் என்ன சொல்லாவாங்கன்னு நினைக்கிறது வந்து அகந்தை. அவங்க கொடுக்குற வார்த்தையை கொடுக்கப்ப அங்க அறிவை பயன்படுத்துறேன்னு அர்த்தம் தான். மரியாதை குறைவாகமோ நினைக்கிறது அது அங்க அப்படி நினைக்கிறவங்க வந்து அன்னை பக்தராக முடியாது.
இதெல்லாம் தாண்டி அது அறிவையும் தினையும் பயன்படுத்துவது ஆன்மா அப்படி தண்ணியை. ஆன்மா வெளிவருகிறது என்பது என் விஷயத்தில் எப்படி? இப்போ உண்மையா ஆன்மா வெளிவந்தால் 4 பேர் சொல்வதை ஏற்காது. அதான் விஷயம். தமிழர் இங்கே இருக்கு, இந்த மாதிரி இந்திரி தமிழர் இங்கே இருக்கு. அது அவர் திறந்து அதில் ஊற்றிக்கணும். ஆமா இதை ஊற்றி இதில் இருக்கு, தண்ணி இருக்கு உள்ள, அது திறந்து இதில் ஊற்றிக்கணும். இல்ல வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், இதை திறந்து இதில் ஊற்று. உணவு எனக்காக தான் வச்சிருக்கு. இது தண்ணி இருக்கு விதவிதன்ட்டு. இதை வச்சு திறக்க முடியாது. அதுக்காக தான் நிறைய இருக்குது. இன்னும் ஊற்று. போதும் முடியும். அதனால இது இப்படிதான் 4 பேர் என்ன சொல்லுவாங்க, மரியாதை குறைவாகவோ என்பது பிரச்சனை. 4 பேர் சொல்வதை ஏற்பவர், பொருட்படுத்துபவர் அன்னை பக்தராக முடியாது. அன்னைகிட்ட வரும்போதுன்னா கொஞ்சம் கொஞ்சமா அன்னை அகந்தையை விட்டு ஆன்மாவுக்கு வரணும், அன்னைகிட்ட வரணும், அகந்தையிலிருந்து விடுபடணும். ஆன்மா வெளிவருகிறது என்பது என் விஷயத்தில் எப்படி? ஆன்மா வெளிவந்தால் 4 பேர் செல்வதை ஏற்காது. மற்றவங்க சொல்றது சரி, அன்னை எது சொல்றாங்களோ, அப்பா கர்மி அப்பா என்ன சொல்றாரோ அதுதான் சரிங்கிறத ஆன்மா வேறு வழி ஏற்காக்க ஆன்மா வெளி வந்திருக்குன்னு அர்த்தம். இந்த ஃபேக்டரியில் செய்ய வேண்டியது வேலை செய்தால் ஃபேக்டரி லாபம் சம்பாதிக்கும் ஃபேக்டரி மரியாதை தரும். ஃபேக்டரி மரியாதையை ஏற்படுத்தாது. லாபம் வந்தாதான் மரியாதை வரும். நல்லா நடக்குது அந்த ஃபேக்டரி, வளர்ந்துட்டே இருக்குன்னு வரும். லாபத்தை உண்டு பண்ணும் லாபம் சம்பாதிக்கும் ஃபேக்டரியை மரியாதைக்காக நஷ்டம் சம்பாதிக்க சொன்னால் அன்னை எங்கு வந்தார்கள்? நம்ம மரியாதையை பார்த்து திறமை இல்லாத மகனை அங்கே வேலைக்கு வச்சு, தொழில் தெரியாத மகனை வேலைக்கு வச்சு அது நஷ்டத்தில் போயிட்டு இருக்குது. அதை மாத்திரத்துக்கு அப்பா சொல்ற வழி, அவனை வேறு ஃபேக்டரியில் வேலை பச்ச வச்சு தொழிலை கற்றுக்கிட்டு வர சொல்லு, திறமையை பெற்று அவனை நடத்த சொல்வதுதான். தண்ணீர் பள்ளத்தில் அன்னை எங்கு வந்தார்கள்? தண்ணீர் பள்ளத்திலிருந்து மேட்டுக்கு போக வேண்டும் என்றால் ஏன் அன்னை செயல்படவில்லை என்பதற்கு விளக்கம் மடமை, கம்ப்ளீட் ஃபாலி, பூர்ண மடமை என்று பொருள். அதனால மடமையிலிருந்து விளம்பர வேண்டும். என் புத்திசாலித்தனத்திற்கு என் பையன் பாஸாக மாட்டான், தாயார் அழகானால் மகளுக்கு திருமணமாகாது, என் மாமன் பணக்காரனானால் எனக்கு வருமானம் வராது. பையன் பாஸ் ஆகணும்னா அவன் படிக்கணும், நான் புத்திசாலிங்கிறதுனால வராது. அதுமாரி தாயார் அழகா இருந்தாக்கா மகளுக்கு திருமணம், மகளுக்கு அவளுக்குரிய பெண்ணை பார்க்கணும். மாமன் சொந்தக்காரன் இருந்தா நான் பணக்காரன் ஆக முடியாது, நான் திறமையாக செயல்பட்டு பணக்காரனாக வேண்டும். அதனால மடமையை தாண்டணும். ஆன்மா ஏன் வெளிவரவில்லை? வந்துவிட்டதாக நான் நினைத்து கொண்டிருக்கிறேனே. மடைமையை தாண்டி ஆன்மா வராது. மடமையை முட்டாள்தனத்தை மடமையை தாண்டி ஆன்மா வராது. ஆன்மா வெளிவந்தால் அதற்குரிய மற்ற அறிகுறிகள் இருக்கின்றனவா? அது சொல்ல முடியாது. அப்படியானால் ஆன்மா வெளிவரவில்லை, நீயே நினைத்து கொண்டிருக்கிறாய். அப்ப நான் என்ன செய்யணும்? அறிவில்லாத குணத்தை மாற்றி அறிவுடன் செயல்பட வேண்டும். ஃபேக்டரி நல்லா நடக்கணும்னா ஃபேக்டரி நடத்த தெரிஞ்ச பையன் தன்னுடைய மேனேஜராகவோ அல்லது தலைவராகவோ இருக்க வேண்டும். அவனுக்கு அது திறமை இல்லைன்னா அந்த திறமையை வேற ஒரு ஃபேக்டரியில வேலை செய்ய வச்சு கற்றுக்கொள்ள வைக்க வேண்டும். இல்லை திறமை உள்ளவரை அங்கே மேனேஜராகவோ அல்லது இன்ஜினியராகவோ போட வேண்டும். பையன் உடலையும் மனதையும் வருத்தப்படுத்தினால் முன்னுக்கு வருவான். அவனுக்கு முன்னு வரணும், நீ உனக்கு தெரியலப்பா நீ கத்துக்கணும்னு சொல்லி அவனை வருத்தப்படணும். பையன் உடலையும் மனதையும் வருத்தப்படுத்தினால் முன்னுக்கு வருவான். அவன் இன்னொருத்தர் வயிற்றுல போய் நான் இவ்வளவு கோடீஸ்வரர் பையன் நான் ஏன் போய் வேலை செய்யறேன்னு சொன்ன அவனுக்கு மன வருத்தம் வரும், கர்வம்,
அதை மீறி இல்லை நீ போய் வேலை செய்யுன்னு சொல்லணும். உடலையும் அங்கே போனால் இவன் வேலை செஞ்சாகணும். இங்கே என்ன மேனேஜர் ஆஃபீஸில் உட்காந்துட்டு மற்றவங்கள வேலை வாங்கலாம், அதை சொந்த ஃபேக்டரியில் முடியாது, அப்படி செய்யணும். அதை ரெண்டையும் செய்யணும். பையன் மடலையும் மனதையும் வருத்தப்படுத்தினால் முன்னுக்கு வருவான், அதை செய்வது முறை, செய்யாமல் விட்டால் தவறு. அதனால அன்னை ஆன்மா வெளிவருவதற்கும் நம்முடைய மடமையிலிருந்து அறியாமையிலிருந்து வெளிவர வேண்டும். அதான் ஆமா 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 அப்படித்தான் அதான். உனக்கு நம்பிக்கை இல்லை. ஆமா ஆமா, உனக்கு நம்பிக்கை இல்லை, எதிர்பார்ப்பு இருக்கிறது, தெளிவில்லை, ஆசை இருக்கிறது. எப்படியாவது நடக்கும் என்றால் எப்படியாவது ஃபேக்டரியை மூடலாம், எப்படியாவது எதுவும் நடக்காது. நடக்க வேண்டிய முறைப்படிதான் நடக்கணும். அதான் விஷயம். அன்னைகிட்ட வந்துட்டோங்கிறதுக்காக மந்திரத்தால அன்னை செய்ய மாட்டாங்க. நம்ம செய்ய வேண்டியது சரியா செஞ்சு முடிச்சுட்டாக்கா அங்க அன்னை செயல்படும். ஆமா, முறைப்படி. அதான் சொல்றார், கடைசி அதான் சொல்றார். எப்படியாவது எதுவும் நடக்காது, நடக்க வேண்டிய முறைப்படிதான் நடக்க வேண்டும். அப்புறம் பிளிஸ், டிலைட், பேரானந்தம், பெரும் பேரானந்தம் சொல்லுவான் பகவான். பிளிஸ்ங்கிறத பேரானந்தம், ஆனந்தம்னு சொல்றத இறைவனுடைய ஆனந்தத்தை பேரானந்தம்னு தமிழ்ல சொல்லுவாங்க. பகவான் அதுக்கு இங்கிலீஷ்ல பிளிஸ்ங்கிற வார்த்தை சொல்லுவாங்க. அதுக்கு மேல டிலைட்டுங்கிற வார்த்தையை அங்க பயன்படுத்துறாரு. அப்பா அது சாதாரண ஆனந்தத்தை விட உயர்ந்தது. அதுக்கு எப்படி போறதுங்கிறத இப்ப இங்க சொல்றாரு. டிலைட், டிலைட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு, டிலைட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவாரு. சந்தோஷத்துக்கு மேல இது ஆனந்த, பேரின்பம், இன்பம், பேரின்பம். இன்பம்ங்கிறது சாதாரண பிளஷர், பேரின்பம்ங்கிறது இறைவனுடைய இன்பம், காரணம் இல்லாம எதுவும் இல்லாம வர்றது. அது அதுலயும் என்ன பெரும்பேரின்பம்னு இதுல எழுதுறாரு. அவர் பேர் என்ன, அந்த சொற்களை நம்ம பயன்படுத்தலாம். அப்ப அத தாய்மானவர் சொல்றாரு, பேரின்பம்ங்கிறது பிளிஸ்ன்னு சொல்றது. பெரும்பேரின்பம், அதை விட பெரிய பேரின்பம் டிலைட்னு சொல்லாது. நாம் அனுபவிப்பது சிற்றின்பம். இப்ப நம்ம அனுபவிக்கிறதெல்லாம் சிற்றின்பம். நாக்குக்கு பிடிச்சது சாப்பிட்றது, அது சிற்றின்பம். வசதியா ஏசியில போட்டு படுத்துக்கிறது, வேர்க்க வயாம இருக்கணும், ஃபேனை போட்டுக்கிறது, அதுவும் சிற்றின்பம். அப்படி இல்லாம உள்ளே இருந்து தானா வர்ற, பிடிச்சது செய்யறதுனால வர்றது என்பது சிற்றின்பம். பிளஷர், அது பிளஷர்னு சொல்லுது. இன்பத்தின் தரம் மட்டமானது. சாப்பாடு, துணி, அல்ப சந்தோஷம், எதிரியின் தோல்வியில் சந்தோஷம், உடலால் சுகம், இன்பம் பெறுவது, கற்பனை கோட்டை எழுப்புவது, கைக்கு மெய்யாக இந்த நேரம் சினிமா பார்ப்பது போல் அனுபவிப்பது. நேரத்தை உட்காந்துட்டு சினிமா பார்த்து பிடிச்சிட்டு உட்காந்துருப்போம், வேலையை செய்யாம சினிமா பார்த்துட்டு இருந்தோம்னா வேலை போயிடுச்சது. இவை சுவை, இவையெல்லாம் நிலையில்லாத இன்பம். ஏன்னா இது மாறிடும். உடம்புக்கு நாக்குக்கு அப்படின்னா வயிற்றுக்கோளாறு வந்துடும், பேதியாகும். அப்போ அதை ஒத்துக்கிறது இல்லை. அதை நான் இஷ்டப்படி சாப்பிட்டேன்னாக்க இல்லை, இதுக்கு கொலஸ்ட்ரால், கொழுப்பு சத்து ரத்தத்தில் ஏறி அது ஹார்ட் அட்டாக் வரைக்கும் போகும். அப்போ அது ஆபத்தான. இவையெல்லாம் நிலையில்லாத இன்பம், அதனால் சிற்றின்பம், தமிழில் சிற்றின்பம்னு சொல்லுவாங்க. பிளஷருங்கிறது என பெயர் பெறும். ஒரு சந்தர்ப்பத்தில் கிடைத்த இன்பம் சந்தர்ப்பம் மாறினால் போய்விடும். அது வேற, அது சிற்றின்பத்தினுடைய இயல்பு. அதான் சிறுபிள்ளையாக மணல் வீடு கட்டியது, பெண்டு பிள்ளை வீடு என கன்று மாடு தனம் கொடுப்பது இன்பம். இதெல்லாம் வர்றது சிற்றின்பம். இவை மனிதன் பெற்ற சிற்றின்பம், பிளஷர் எனப்படுவது. துறவி, அவன் துறவி இதுக்காக எல்லாத்தையும் விட்டு செஞ்சு பேரின்பத்தை தேடினார். சிற்றின்பத்தை விட அழியாத பேரின்பத்தை நாடுகிறான். ஆண்டவன் தரிசனம், ஆன்மீக சாந்தம், ஜோதி, அமைதி, மௌனம், சுகம் தருவன. இதெல்லாம் யோகத்தினால தவம் செஞ்சு இந்த பேரின்பத்துக்கு போறான். சும்மா இருந்து சுகம் பெறுவது எக்காலம்னு இவர் பாடினார், தாய்மானவர் பாட்டு. என சும்மா இருக்க மோதி யோகி முயல்கிறான். சும்மா இருக்கிறதுங்கிறது வெளியே வேலை செய்யாமல் தனக்குள் ஆடுதல். ஆனா மனிதன் உணர்ச்சியால் அனுபவிக்கிறான், துறவி ஆன்மாவில் அனுபவிக்கின்றான். உணர்ச்சி சிறியது, குறுகியது, ஆன்மா அகன்றது, பெருகியது, நிலையானது. எனவே துறவி பெறுவது பிளிஸ்ஸு, பேரின்பம், பேரானந்தம். ஆன்மா பெறுவதால் அவனுக்கு அழிவில்லை. பேரின்பம் சத்து, சித்து, ஆனந்தம் என்ற சச்சிதானந்தத்திற்கு உரியது. துரிய நிலை, அதாவது துரியம்னா உச்சம்னு அர்த்தம், என்ற 4ஆம் நிலையில் உள்ளது ஆனந்தம். அளவோடு பெறுவது சிற்றின்பம், அளவிறந்து எழுவது பேரின்பம். பேரின்பம் என்பதற்கு அனந்தம், இன்ஃபினிட்டி, அளவற்றது. அனந்தம்னா அந்தமற்றது, அந்தம்னா முடிவற்றதுன்னு அர்த்தம்.
சிறியது. ஆமா ஆமா ஆயிடுச்சு. அனந்தம்னா முடிவற்றதுன்னு அர்த்தம். இன்ஃபினிட். அனந்தம். அன்பு அனந்தம்னா அந்தம்னா அந்தம்னா தான் எண்டு. அனந்தம்னா எண்டற்றது, முடிவில்லாதது. சிறியது ஃபைனிட்னா அது சிறியது, அளவோடு கூடியது. அளவு, லிமிட், வரையறை இருப்பதால் அதுக்கெல்லாம் வரையறை இருப்பதால் அது சிற்றின்பம். குழந்தை விளையாட்டில் இன்பம் பெற்றால் விளையாட அளவு உண்டு. மணி அடித்து விட்டால் பள்ளிக்கூடம் போக வேண்டும். விளையாட்டுல இருக்கு. சினிமா பார்த்தா அதுக்கும் சினிமா டைம் பார்த்தா தூக்கம் வரணும், வந்துடும். விளையாட முடியும், அளவற்று விளையாட முடியாது. விளையாட நினைக்கும் பொழுது விளையாட முடியாத லிமிட் குழந்தைக்கு உண்டு. மனிதனுக்கு எதற்கும் லிமிட், அளவு உண்டு. தான் நினைத்தபடி இருந்த சுதந்திரம் இல்லை. 4 பேர் முன்னால் சகஜமாக பேச முடியாது, அளவோடு பேச வேண்டும். புழுக்கமானாலும் வெளியில் போகும்பொழுது சத்து போட்டு கொண்டு தான் போகணும். சற்று வேர்க்குது, எல்லாம் தெரியுது, இருந்தாலும் வெளியில போகும்போது பனியன் சட்டை எல்லாம் போட்டு போறோம். இன்னும் மீட்டிங்லாம் பெரியவங்கள போனா கோட்டு டை கட்டி கோட்டு போட்டு போறாங்க. அதுபோல் எல்லா செயல்களுக்கும் அளவு உண்டு. அளவு பேரின்பத்தை சிற்றின்பமாக்குகிறது. பேரின்பம் அளவுல சிற்றின்பமாகுது. பேரின்பன் பெயரே அனந்தம், அளவிறந்தது. அளவு என்பது இழந்ததால் பெரும் உணர்வு பேரின்பம். துறவி பெறும் இன்பம் பேரின்பம், சொர்க்கலோக இன்பம். இப்ப இந்த துறவி பெறும் இன்பத்தை அரவிந்தர அன்னை தத்துவத்தின்படி வாழ்வில் பெறணும். இவை இரண்டும் உலகம் அறிந்தவை. இதற்கு அடுத்த கட்டம் உண்டு. அதை உலகுக்கு அறிவித்தவர் பகவான். உலகில் அனைவருக்கும் கொடுத்தவர் அன்னை. மேல்லோகம் போய் பேரின்பம் ஒருவரால் பெறுவது பெரியது, அதாவது மோட்சம். அவரால் அந்த பேரின்பத்தை பூலோகத்திற்கு கொண்டு வர முடியுமா? கொண்டு வந்து தான் அனுபவிக்க முடியுமா? நிஷ்டையில் பெற்ற பேரின்பத்தை நிஜ வாழ்க்கையில் பெற முடியுமா? பெற்றால் பிறருக்கு கொடுக்க முடியுமா? இது அரவிந்தருடைய ஆரம்பித்தத்தை நிஜ வாழ்க்கையில பெறலாம், கொடுக்கலாம், அது பிறருக்கும் கொடுக்கலாம். ஞானமான இறைவன் தன்னை இழப்பதற்காக, இழந்து ஒளிர்வதற்காக அஞ்ஞானமாகி, அஞ்ஞானம் முற்றிய நேரம் ஜடமாகி, இறைவன் தான் இப்பொழுது ஜடமாக மாறிவிட்டதையே மறந்த பிறகு தன் சுயநினைவுக்கு வந்து மீண்டும் ஞானமாக மாறுவது பேரின்பத்திலும் பேரின்பம். அவர் சொல்ற பெரும்பேரின்பம்னு நம்ம அந்த இவர் சொன்ன தாய்மானவர் வார்த்தையை நம்ம பண்ணலாம். பகவான் சொல்றது டிலைட். பிளிஸ்ங்கிறது பேரின்பம், டிலைட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸுங்கிறது பெரும்பேரின்பம், இன்னும் பெரியது, அளவிடந்த இன்பம். பேரின்பத்திலும் பெரிய இன்பம் இன்று பூலோகத்திலும் நூலகத்திலுமே இல்லை. இறைவன் படைப்புங்கிறது, இறைவன் அதை லீலைன்னு இதே புத்தகத்துல முதல்ல எழுதினார். லீலைங்கிறது இறைவன் தன்னையே ஜடத்திற்குள் மறைத்து கொண்டு தன்னையே தேடுவது. இப்ப ஞானிகள் எல்லாம் தேடுறோம், நம்ம எல்லாம் அன்னையை அடையணும்னு நினைக்கிறோம், தேடுறோம்னு சொன்னா நமக்குள்ள இருக்கிற அன்னையே செயல்படுகின்றார். நமக்குள்ள இருக்கிற இறைவனே தன்னை தேடுகிறான் என்ற பொழுது, நாம் கண்டுபிடிக்கும் பொழுது அது என்ன அர்த்தம்? கண்ணாமூச்சி விளையாட்டு பேர் தானே தன்னை தேடி இறைவன் கண்டு கொண்டான் என்று பொருள். அதுதான் லீலைன்னு சொல்றாரு அப்பா பகவான் சொல்றது, அன்னை சொல்றது. பேரின்பத்திலும் பெரிய இன்பத்தை நாடி இறைவன் ஜடமானான், அதான் ஜடம் வந்தான். அஞ்ஞானம் எனும் அறியாமையானான். அறியாமையிலிருந்து அறிவு விரும்பும் பொழுது இறைவன் பெறும்பது பேரின்பத்தை விட பெரியதான இன்பம், டிலைட், பெரும்பேரின்பம். அதாவது தன்னை ஜடத்துக்குள் மறைத்து கொண்டு ஜடத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உயிராகி, உயிரிருந்து அறிவாகி மனிதனாகி, அதற்கப்புறம் அந்த பேரின்பத்தை தான் இறைவன் என்பதை மனிதன் உணரும் பொழுது வர்ற பேரின்பம், டிலைட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் தான் இந்த பெரும் பேரின்பம். ஸ்டாட்டிக் பிளிஸ், பேரின்பத்தை விட பெரியதான இன்பம், அசைவற்ற பேரின்பம். ஸ்டாட்டிக் பிளிஸ் அண்ட் ஆக்டிவ் டிலைட்னு பகவான் சொல்றார். அதனிடம் பெரிய இன்பம் அது அசைவதால் ஏற்படுவது என்கிறார் பகவான். ஒருவனை மேதையாகலாம் சுலபம் என்று, கோடீஸ்வரனாகலாம் எளிதென்று, ஜனாதிபதி ஆகலாம் உரிமை உண்டு. எல்லாம் ஓட்டு போடுற அத்தனை பேருக்கும் ஓட்டு உரிமை உள்ள அத்தனை பேரும் ஜனாதிபதி ஆகலாம். ஆனால் எல்லாரும் முடியாது, நடப்பது சிரமம். விவசாயி, வியாபாரி, உத்தியோகஸ்தனாக இருந்து மனித நிலை, இந்நிலையில் பெறுவது பிளஷருக்கு ஒப்பாகும். சாதாரண நிலை இருக்கிறது பிளஷர் மாதிரி, சிற்றின்பம். இச்சிறு நிலைகளிலிருந்து மேதையாவது, கோடீஸ்வரனாவது, தலைவராவது சாதாரண மனிதனுக்கு இயலாது, முடியாது, பெரிய காரியம். ஆனால் ஆக முடியும்.
அது வந்து பிளிஸ் என்ப பேரினத்துக்கு உதாரணமா சொல்லலாம். அதுக்கு மேல தான் மேதையான பின் அடுத்தவரை மேதையாக்க முடியுமா? தான் கோடீஸ்வரனான பின் இன்னொருவரை கோடீஸ்வரனாக்க முடியுமா? தான் ஜனாதிபதியவன் அதை பிறருக்கு கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியுமானால் அது பேரின்பத்தை விட பெரிய இன்பத்திற்கு உதாரணமாக சொல்லலாம். தான் பெற்றதை இன்னொருவருக்கு கொடுக்க முடியுமா? அன்னையிட்ட கொடுக்குற இன்பத்தை பெற முடியும். அன்னை 1000 முறை அன்னை மற்ற நண்பர்களுக்கு முன்பு அவர்கள் கஷ்டப்படும் பொழுது என்னை ஆட்கொண்டு எனக்கு அந்த பேரின்பத்தை கொடுத்து அவர்களையும் அந்த மகிழ்ச்சியில் காட்டியிருக்கின்றார்கள். அதான் பெரும்பேருங்கிற டிலைட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ். மனிதன் அறிவது சிற்றின்பம். அதான் சாதாரண உணவுலையும் இதுலையும் மற்ற கம்ஃபர்ட் சில வசதிகள்லேருந்து வர்றது. துறவி கண்டு கொண்டது பேரின்பம், பிளிஸ். பேரின்பத்தை பூவுலகிற்கு கொண்டு வருவது என்பது அடுத்த கட்டம். அதுக்குதான் அவதாரம், அன்னை அவதாரமும் எடுத்தது. அந்த பூவுலகத்து வாழ்க்கையை இது தெய்வீக வாழ்க்கையாக மாற்றும் போது அந்த பூவுலகத்திற்கு அந்த இன்பம் வருகின்றது. அதை மற்றவருக்கு அளிப்பது, அளிப்பதால் வரும் இன்பத்தை பெறுவது பேரின்பத்திற்கு அடுத்த கட்டம். அந்த பேரின்பத்தை தானும் அதை மற்றவர்களுக்கு கொடுப்பது வந்து பேரின்பம். பேரின்பத்தை விட பெரிய இன்பம், அதான் டிலைட். அன்னை இன்பம் பூரண இன்பம், தெய்வீக இன்பம், தூய இன்பம். இந்த அன்னை கொடுக்கிற இன்பம்ங்கிறது இந்த டிலைட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ், இந்த பெரும்பேர் இன்பம் வந்து தூய்மையானது, பூர்ணமானது, கலப்பற்றது. அது வந்து வேற எதுவுமே பிடிக்க முடியாது. என்ன இருந்தாலும் தீக்குள் விரலை விட்டால் நந்த நாளா உன்னை தீண்டும் இன்பம் தோன்றுதையா நின்றலாலா. தீக்குள் விரலை விட்டாலும் வந்து வரும். அப்ப வலியை ஆனந்தமாக்குதல்னு இருக்கிறார். நான் சொல்லியிருக்கிறேன், அன்னைகிட்ட வரும்போது எனக்கு அந்த தண்டுவடை வியாதி வந்து இருக்கும்போது 3 நாள் தூங்காம இருந்திருக்கிறேன். வலி தாங்க முடியாது இருக்கேன். இப்போ வந்த பிறகு அன்னைகிட்ட வலி வந்தாலும் வலியை மீறி ஆனந்தமும் இருக்கும். வலியை ஆனந்தமாக்குதல்னு அதான் இருக்கிறாங்க. ஏன்னா வலியும் ஆனந்தம் இருமைகள் எல்லாம் முழுமையின் பகுதிகள்னு பகவான் சொல்றாரு. டுவாலிட்டிஸ் அப்படிங்கிறதுல வலி ஆனந்தம்ங்கிறதுலாம் எதுவும் சந்தோஷம் வரும். அதுக்கு உள்ள இருக்கிறது வந்து பெரும்பேர் இன்பம் தான். அந்த டிலைட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் தான் அதை கொண்டு வர்றது. அவனை இன்பம், பூரண இன்பம், தெய்வீக இன்பம், தூய இன்பம். அதான் உண்மை. ஆன்மா வெளிவந்து உலகில் அனுபவிக்கும் இன்பம் இதுதான். ஆன்மா வெளிப்பட்டால் அந்த உலகில் அந்த பெரும்பேர் இன்பம் வரும். பகவான் அது கொடுக்கிறார். பகவான் அரவிந்தர் கொண்டு வந்ததால் ஸ்ரீ அரவிந்தம் என்றே அதை சொல்லலான்னு சொல்றார். ஸ்ரீ அரவிந்த இன்பம் என்னவோ அன்னை பரிமாறுவதால் அன்னை இன்பம் எனவோ கூறலாம். அதனால நம்ம அன்னையை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இந்த டிலைட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸுங்கிற பேரின்பத்தையும் தாண்டிய, துறவிகள் அடைகின்ற பேரின்பத்தையும் தாண்டிய அந்த பெரும்பேரின்பத்தை அடைய முடியும். மனிதனுக்குரிய சிற்றின்பத்தை கடந்து, சிற்றின்பங்கள் வந்து உணவு, உடை மற்ற வசதிகள், இது இப்போ ஃபேனு, ஏசி, சினிமா பார்க்கறது, இந்த இதில் வர்ற இன்பம் அது துன்பத்தையும் தரக்கூடியது. நான் முதல்ல சொல்ல மாதிரி நாக்குக்கு பிடிச்சிருக்குன்னு அளவுன்ற சாப்பிட்டா வயிற்றுக்குள்ளாறு வரும், ஜுரம் வரும், எல்லா இதுவும் வரும். அது துன்பத்தை தரக்கூடிய அது சிற்றின்பம். அது மாதிரி தான் ஒன்றும் அப்படி அதை தாண்டி வர்ற பேரின்பத்தை, துறவிக்கு வந்து வர பேரின்பத்துக்கு வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடணும். இங்கே ஓட வேண்டாம், வாழ்க்கையிலே இருந்துக்கலாம். துறவியை மேலுலகில் பெறும் பேரின்பம் பெறுகிறான். மேலுலக பேரின்பம் வாழ்வில் ஆன்மா மூலம் வெளிப்படுதல் நம் இலட்சியம். அந்த இதை விட்டு முக்தி அடைந்து துறவி பெறுறத இங்கே வாழ்வியல் இருந்து கொண்டே பெறுறதுதான் அன்னை அரவிந்தருடைய அவதார நோக்கம். ஆன்மா வாழ்வில் வெளிப்பட்டால் இதை நாம் அறியலாம். பிளஷர், பிஸ், டிலைட் என்பவை அவை. பிளஷருங்கிறது சிற்றின்பம், பிளிஸ்ங்கிறது துறவி அடைந்த அது அனுபவிக்கும் இன்பம். டிலைட் பெரும்பேர் பூலோகத்தை சொர்க்கமாக்குகிறது. அது அன்னைகிட்ட வந்து அவங்களுக்கு அது கிடைக்கும். இதையே லட்சியமாக கொண்டது ஸ்ரீ அரவிந்தம். அன்னையின் அவதாரம். நாம் அனைவரும் அதை பெறுவதற்காகவே பூரணயோக லட்சியம். இதை கோட்டுக்கு மேல் பெறுபவன் சாதகன். அதுலேயே சொன்ன கோட்டுக்கிட்ட போய் சேரலாம், கோட்டை தாண்டின சாதகன் யோகம் செய்கிறவங்க, கோட்டுக்கு வாழ்வியல் இருக்கிறவங்க. நம்ம வாழ்வில் இருந்து கொண்டே செல்லலாங்கிறதா பூலோக சொர்க்கம். கூட்டிற்கு கீழ் அனுப்புவன் குடும்பஸ்தன். சாதகன் உரிமையோடு அனுபவிப்பதை குடும்பஸ்தன் உரிமை இல்லாமல் அனுபவிக்கிறான். ஆனால் பெரும் அளவு ஒன்றே. எந்த நேரமும் கோட்டை தாண்டலாம். கோட்டை தாண்ட முடிவு செய்தால் அவனுக்கு குடும்பம் இல்லை, குடும்ப பாசம் இல்லை. பாசத்தை மனதால் கடந்து அன்பாக்க வேண்டும். இதுல இருந்தே யோகம் செய்யலாம். குடும்பத்துல இருந்தே வாழ்வனைத்தும் யோகம். ஆனா அங்க வந்து பாசம் இருக்கக்கூடாது. பாசம் இருந்தால் தான் கோபம் வருது.
அது அறியாமை வருது, எல்லாம் வருது. பாசம் இல்லாம அன்பு மட்டும் இருந்தா அது இது வராது. சொத்தில்லை, உள்ள சொத்தில் உரிமையை இழக்க வேண்டும். கோடி ரூபாய் சொத்தையும் சேவைக்கு கொடுக்கறதுக்கு மனசு வரும். குணம் இல்லை, குணத்தை கடக்க வேண்டும். முதல்ல இந்த இதுல வருது, குணத்தை நல்லது, நல்ல குணம் கெட்ட குணம் இருக்கு. நல்ல குணத்தையும் யோசிச்சு செய்யுன்னு சொல்லிட்டாரு. அப்ப பிறருக்கு உதவி செய்யறதுக்கு முன்னாடி ஒருத்தருக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறோம், அது ஒருத்தருக்கு அதை யோசிக்காம சமர்ப்பணம் இல்லாமல் செஞ்சா நான் கேட்டனா அப்படின்னு அவன் கோவிச்சுவான். அதுவும் சொன்னேன், அன்றாற்றலுள்ளும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்து ஆற்றாக்கடை. பிறருக்கு நல்ல செய்யணும், அவர் என்ன விரும்பாக்குறாருங்கிற செய்யாம சொன்னோம்னா அது தவறா போகுங்கிறத வள்ளுவர் சொன்னது. குணத்தை கடக்க வேண்டும், சிறுமை இல்லை. மனம் ஆன்மாவை தொட்டு சிறுமை பெருமை ஆகட்டும். சின்னது பெருசுங்கிறதே கிடையாது, சிறியது பெரியது பெரியது எல்லாம் ஒண்ணுதான், முழுமை இல்லை. உடல் வாழ்வில்லை, அது பிரம்மச்சரியமாக வேண்டும். ஆசையிலிருந்து விடுபட்டு வாழ்வனைத்து துறவரத்தின் தூய்மையை இல்லறத்தில் கொண்டு வருதுன்னு அப்பா வரணும். கோட்டை நோக்கி வந்து அதை தொட்டு பெரிய இன்பத்தின் சாயலை அனுபவித்தால் பூலோகத்தில் சொர்க்கமுண்டு என்று தெரியும். அது அமெரிக்கா போய் கிரீன் கார்டு பெறுவதைப் போல, அமெரிக்க சிட்டிசன்ஷிப் பெறுவதை அடுத்தாற் போல. அது இப்ப ட்ரம்ப் வந்த பிறகு அதெல்லாமே மாறி போச்சு. அதனால இந்த பூலோக வாழ்விலேயே நம்முடைய குணக்குறைகளை, குணத்தை தூய்மை செய்தால் நம்ம வாழ்வு சிற்றின்பம் பேரின்பமாகும். வாழ்வில் இருந்து கொண்டே அதை அனுபவிக்க முடியும், துறவின்றியே இந்த இன்பத்தை அனுபவிக்க முடியும். அதுக்கு அங்க எல்லாத்துக்கும் பிரச்சனை வந்துருது இல்லையா? ட்ரம்ப் இதான பிறகு அங்க இருக்கிறவங்களுக்கு கிரீன் கார்டு கிடைக்கிறது இல்லை. இப்ப எல்லாருக்கும் பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கிறாரு. இவங்களை எல்லாம் வெளிநாட்டில இருந்து வந்தவங்களை எல்லாம் டிபோர்ட் பண்றாரு, திருப்பி அனுப்புறாரு. அமெரிக்கா சௌரியமா இல்லை. ட்ரம்ப் பிரசிடென்டா வந்த பிறகு அமெரிக்காவில் போனா எல்லாம் கிடைச்சி சந்தோஷமா இருக்கிறதுங்கிறது மாறிட்டு இருக்குது. ஆமா அப்படி இல்லை. அதனால கோட்டை நோக்கி வந்து அதை தொட்டு பெரிய இன்பத்தின் சாயலை அனுபவித்தால் பைடன் பூலோகத்தில் சொர்க்கம் உண்டு என்று தெரியும். அதனால பூலோகத்திலே சொர்க்கம் இருக்குது, அதை அனுபவிக்க முடியும். அன்னையை ஏற்றுக்கொண்டவர்கள் நம்முடைய குணத்தை தூய்மைப்படுத்தி குணவிலிருந்து வெளிப்பட்டு பிளிஸ்ஸையே, இந்த பேரானந்தத்தையே வாழ்வில் அனுபவிக்க முடியும். இல்லற வாழ்வை துறவரத்தின் தூய்மையோடு வெளிப்பட்டு ஆசை சொத்தின் மேல உள்ள பற்றுகள் எல்லாம் விட்டுவிட்டு குணத்தை கடந்து இந்த சிறுமையிலிருந்து பெருமைக்கு வந்தாக்க ஆன்மாவை தொட்டுறோம். சமர்ப்பணங்களும் செய்யும்போது ஆன்மா வெளிப்படுது. ஆன்மா வாழ்வில் வெளிப்பட்டதும் பூலோக வாழ்க்கை சொர்க்கமாக மாறுகிறது. இன்னையோட முடிச்சு.